தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு பணியாளரும் எந்த ஒரு லீவில் போகிறதாக இருந்தாலும் அந்த லீவை சேங்ஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அந்த லீவ் சேங்ஷன் பண்ணக்கூடிய அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் எந்த ஒரு லீவில் போகிறதும் அவருடைய உரிமை அல்ல. அது வந்து அந்த லீவ் சேங்ஷனிங் அத்தாரிட்டி தான் முடிவு பண்ணணும். அது அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படை விதி 67 சொல்லியிருப்பாங்க. அதே அடிப்படை விதி 67 ரூலிங் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு இஎல் அப்ளை பண்ணுறாரு. அவருடைய இஎல் அக்கௌண்ட்டில் போதுமான அளவுக்கு கிரெடிட்டில் லீவ் இருக்குது. இப்போ 10 நாள் இஎல் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த லீவ் சேங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரி அந்த லீவை வந்து வேறு லீவாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கம்பல் பண்ண முடியாது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எந்த மாதிரியான லீவு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அந்த உரிமை வந்து சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தான் இருக்குது. அந்த லீவ் சேங்ஷனிங் அத்தாரிட்டி வந்து லீவை மாற்றி கொடுக்க சொல்லி கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஒரு 30 நாள் அன்ஏர்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரை சம்பள விடுப்புக்கு அப்ளை பண்ணுறாருன்னு சொன்னால் அவருடைய லீவ் அக்கௌண்ட்டில் போதுமான அளவுக்கு லீவ் இருக்குது. இப்போ அந்த லீவ் சேங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரி வந்து அதை சேங்ஷன் பண்ணுறேன் ஆனால் வேறு லீவாக மாற்றி கொடுங்கன்னு சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. அது வந்து அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி அதே அடிப்படை விதி 67 ரூலிங் 2ல் சொல்லியிருப்பாங்க. அதே அடிப்படை விதி 67 ரூலிங் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லீவை வந்து ஒரு முறை சேங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லீவை வந்து 2 ஸ்பெல்லாக வேறு வேறு வகையான லீவாக சேங்ஷன் பண்ண முடியாது. ஒரு தடவை என்ன லீவாக சேங்ஷன் பண்ணுறாங்களோ, இப்போ 30 நாள் ஒருத்தர் வந்து இஎல் கேட்டுட்டாரு, 30 நாள் அவருக்கு இஎல் சேங்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 30 நாள் லீவை வந்து 15 நாள் இஎல் ஆகவோ 15 நாள் அன்ஏர்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸாகவோ மாற்ற முடியாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு 30 நாள் அன்ஏர்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸாக சேங்ஷன் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த 30 நாள் அன்ஏர்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ் லீவை வந்து 15 நாள் இஎல் ஆகவோ 15 நாள் அன்ஏர்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸாகவோ மாற்றி சேங்ஷன் பண்ண முடியாது. ஒரு லீவை சேங்ஷன் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த லீவை பின்னாடி மாற்ற முடியாது. இதுவும் வந்து அடிப்படை விதி 67 ரூலிங் 2ல் சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.